வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சீதா அனுப்பிய மெசேஜ் விவகாரத்து காரணமே இதுதான். மனம் திறந்து பேசிய நடிகர் பார்த்திபன் அவர்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை சீதா அவங்க திடீரென மரணமா வெளியான வதந்தி. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இரவின் நிழல் டீன்ஸ் என வித்தியாசமான கதையை சிந்தித்து அது திரைப்படமாக திரையில் காட்டுவதில் கைக்கேர்ந்தவர் தான் இயக்குனர் பார்த்திபன் அவர். இயக்குனராக மட்டுமல்லாமல் நடிகராக பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவர் சீதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காரு. இருவருமே விவகாரத்தை பற்றி பிரிந்து வாழ்ந்து வராங்க. அண்மையில் ஒரு பேட்டியில் சீதாவை பிரிந்து குறித்து வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு. அது இணையதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. இயக்குனர் கே பாக்கியராஜிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்த பார்த்திபன் புதிய பாதை படத்தின் மூலம் இயக்குனராகினார். அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க சீதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. இருவருமே 11 ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருமே விவகாரத்தை பெற்று பிரிந்து வந்தாங்க. விவகாரத்துக்கு பின்பு சினிமாவில் தலை காட்டாமல் இருந்த சீதா அதன் பின்பு சீரியல் மற்றும் திரைப்படங்களில் நடித்து வராங்க. இருவருமே விவகாரத்தை பெற்று பிரிந்தாலும் பிள்ளைகள் எதிர்காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இருவருமே பரஸ்பரம் பெற்று வந்தாங்க. அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் சீதாவை விவகாரத்தை செய்ய காரணம் என்னவென்று உண்மை கூறியிருக்காங்க. காதல் என்பது மிக புனிதமானது என்று சொல்வாங்க. அந்த புனிதமான காதலை நான் உணர்ந்தது சீதாவிடம்தான். அந்த காதல் எப்படிப்பட்ட காதல் என்றால், நான் இப்போது எந்த காரணத்தையும் கூறி எந்த உண்மையும் மறக்க விரும்பலை. காதலையும் பொய்யாவும் கடந்து விடுவோம். நான் ரொம்ப சாதாரணமான ஆளாக இருக்கும்போது நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவாய், பங்களான்னு வாங்குவேன் ஒரு சோசியம் சொன்னதுமே அந்த காதல் தான். இப்போது விவகாரத்து என்றே எல்லோருமே சொல்லும்போது அது வேண்டாம் என்று நான் புரியாமல் அதை விரட்டி இருந்தேன். விவகாரத்தை எல்லாம் வேண்டாம், எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று மனைவியிடம் கேட்டிருந்தேன். சீதா மீண்டும் நடிக்க போகிறேன் என்று சொன்னபோது நான் அவள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணேன் என்று சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போது குடும்ப சூழ்நிலை, குழந்தைகள் பார்க்க வேண்டும் என்ற வித்தியாசமாக யோசித்து விட்டேன். அதனால்தான் எங்களுக்கு பிரிவு வந்தது. அதை நான் அன்று செய்ய தவறிவிட்டேன். தொடர்ந்து பேசிய பார்த்திபன், அண்மையில் சீதாவின் தாயார் இறந்தபோது இறுதி சடங்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உடன் இருந்து நான் பார்த்து கொண்டேன். மறுநாள் சீதா தனக்கு நன்றி கூறி குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2 பேருக்குமே வருத்தமே தவிர மரியாதையும் அன்பு அப்படித்தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எங்கள் திருமண முறிவு பற்றி பிள்ளைகள் பேசியதே கிடையாது. 3 பேருக்குமே அம்மா ரொம்ப பிடிக்கும். பொதுவாக கணவன் மனைவி பிரிந்து விட்டால் ஒருவரை ஒருவர் கெட்டவங்க சொல்லிக் கொள்வாங்க. ஆனால் நாங்கள் இருவருமே அப்படி நடந்து கொண்டதே கிடையாது. கணவன் மனைவி இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிதல், அடுத்தவங்க முன்னேற்றத்தை விருப்பமே மனப்பான்மை அவசியம் என்று பார்த்திபன் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நடிகை சீதா அவங்க இறந்து போயிட்டதாக யூடியூப்பில் வதந்திகள் பரும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது என்று பார்த்திபன் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.